الله أكبر الله أكبر. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்குரிய சகோதரர்களே சகோதரிகளே, அல்லாஹு தஆலா இந்த உலகத்தில் அவனுக்கு மிக பிடித்தமான இடமாக அவனுடைய மஸ்ஜிதை ஆக்கியிருக்கிறான். அல்லாஹை வணங்குவதற்காக, அல்லாஹுடைய மார்க்கத்தை கற்றுக்கொள்வதற்காக, கற்றுக் கொடுப்பதற்காக அவனுக்கு மிக பிடித்தமான இடம் மஸ்ஜித். நான் இங்கே மிக முக்கியமாக நம்முடைய சமூகத்தில் மஸ்ஜிதுடைய பணிகள் மிகவும் குறைவாக இருந்து கொண்டிருக்கிற கவலையோடு நாம் இருக்கும்போது, மிக முக்கியமாக இந்த நேரத்தில் மஸ்ஜிதுடைய பணியையும் மதரசாவாக மார்க்க கல்வியை கற்றுக் கொடுத்து குர்ஆனுடைய மனன வகுப்புகளை அதிகப்படுத்தக்கூடிய கல்வியையும் ஒருங்கிணைத்து செய்யக்கூடிய மர்கசு சலாமுடைய ஒரு கிளையாக இருந்து 2015 தொடங்கப்பட்டு மர்கசு சலாமுடைய கிளையாக இருந்து இப்போது மர்கசுல் அர்க்கம் என்கிற பெயரில் எம்ஆர் நகரில் நடந்து கொண்டிருக்கிற மர்கஸிலே உட்கார்ந்து நான் இப்போது பேசுகிறேன். இந்த மர்கஸிலே அல்ஹம்துலில்லாஹ் 5 வேளை தொழுகை தினசரி இமாம் நியமிக்கப்பட்டு பாங்கு சொல்லப்பட்டு நடந்து கொண்டிருக்கிறது. அடுத்தது காலையிலும் மாலையிலும் குர்ஆனுடைய மனன வகுப்புகள் நடந்து கொண்டிருக்கிறது. இது பகுதி நேரமாக. இது அல்லாமல் கூடுதலாக இன்ஷா அல்லாஹ் ரமலானுக்கு பிறகு முழு நேரமாக குர்ஆன் மனன வகுப்புகள், ஹிஃப்து வகுப்புகள் தொடங்க இருக்கிற திட்டத்தில் நம்முடைய சகோதரர் மைனுதீன் இன்னும் மற்றவர்கள் எல்லாம் இதில் நிர்வாகிகளாக ஒருங்கிணைந்து அல்லாஹ்வுடைய இந்த பணி குர்ஆன் சுன்னா அடிப்படையில் அஸ்ஸலஃபு சாலிஹ் என்கிற நம்முடைய நேர்வழி பெற்ற நேர்வழியிலே சென்ற நபித்தோழர்கள், அவர்களை பின்பற்றி வந்த நல்லோர்கள் உடைய பாதையிலே சரியான சலஃபி அகீதாவையும் மன்ஹஜையும் கற்றுக் கொடுக்கக்கூடிய முறையிலே இந்த கல்வி நிறுவனம் ஆரம்பிக்கப்பட்டு மஸ்ஜிதோடு இணைந்து நடந்து கொண்டிருக்கிறது. இந்த பணியோடு சேர்த்து வெளியிலே தெருமுனை பிரச்சாரத்தின் மூலம் முஸ்லிம்களுக்கு மத்தியில் மார்க்க அறிவை பரப்புவதற்காக அவ்வப்போதெல்லாம் தெருமுனை பிரச்சாரத்தையும், முஸ்லிம் அல்லாதவர்களுக்கு கூட சரியான மார்க்க அறிவை, அதாவது தௌஹீதுடைய அறிவை, அல்லாஹ் ஒருவன்தான் வணக்கத்திற்கு தகுதியான இறைவன், அவனுக்கு இணை வைக்கக்கூடாது, அவன்தான் அனைவரையும் அனைத்தையும் படைத்தவன், ஆகவே அவன் ஒருவனைத்தான் வணங்க வேண்டும், இஸ்லாம் இந்த உலக மனிதர்கள் எல்லோருக்கும் சமத்துவமான நேர்வழிக்குரிய மார்க்கம் என்கிறதையெல்லாம் எடுத்து சொல்வதற்காக அங்கங்கே முஸ்லிம் அல்லாதவர்களுக்கும் இஸ்லாமிய அழைப்பு பணியை எடுத்து சொல்லி அவர்களுக்கு மார்க்கத்தை பற்றி தவறான புரிதல்களை நீக்குவதற்காகவும் அந்த பணிகளையும் கையில் எடுத்து நடத்தக்கூடிய சகோதரர்கள் இங்கே தங்களால் இயன்ற முயற்சிகளை செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆகவே இந்த மாதிரியான பணிகள் ஒவ்வொரு இடத்திலும், முஸ்லீம்கள் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பகுதியிலும், முஸ்லீம்களே இல்லாத பகுதியில் கூட அவர்களுக்கு அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு நன்மையை ஏவி தீமையை தடுப்பதற்கு சமூக சேவையின் அடிப்படையிலே மிகச்சிறந்த பணியாக அழைப்பு பணியை எடுத்து செல்வதற்கும் இந்த மாதிரியான பணிகள் நடந்து கொண்டே இருக்க வேண்டும். ஆகவே இந்த மர்கசுல் அர்க்கமுடைய பணிகள் தொடர்ந்து நடப்பதற்கும், இதில் நன்மையில் ஒருவருக்கொரு ஒத்துழைத்து இந்த தாவாவுடைய பணியில் நன்மையை நாமும் அதிகமாக அல்லாஹ்விடம் பெற்றுக்கொள்வதற்கு, நம்முடைய சமூகத்திலே கல்விக்கான பணிகள் தொடர்ந்து நடந்து கொண்டே இருப்பதற்கும் உங்களால் இயன்ற வரைக்கும் இந்த நன்மையான காரியத்தில் பங்களித்து நன்கொடைகளை வாரி வழங்குங்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனுடைய மார்க்கத்திற்காக செய்கின்ற ஒவ்வொரு சிறிய பங்களிப்பிலும் நமக்கு மிகப்பெரிய நன்மையை, அது மிகப்பெரிய பரக்கத்தாக இந்த உலகத்தில் மட்டுமல்ல நிரந்தரமான நன்மையாக மறுமையிலும் நமக்கு தொடர்ந்து கிடைக்கக்கூடிய நன்மையாக அல்லாஹ் ஆக்குவான். ஏனென்றால் நமது மரணத்திற்கு பிறகு நமக்கு நிலையாக கிடைக்கக்கூடிய தர்மமாக இருப்பதெல்லாம் எது நாம் இந்த உலகத்தில் பயனுள்ள கல்வியாக விட்டு செல்கிறோமோ அதுதான். எது மக்கள் தொடர்ந்து பயனளித்து அதன் மூலமாக நன்மையை அடைந்து கொண்டே இருக்கிறார்களோ அதுதான். ஆகவே மார்க்க பணிகள் நடக்கின்ற இடங்களிலே குர்ஆன் சுன்னா அடிப்படையில் பித்அத்துகள் இல்லாமல், ஷிர்க்கை ஒழிப்பதற்காக, பித்அத்தை ஒழிப்பதற்காக, நிறைய பாவங்களை ஒழிப்பதற்காக சரியான மார்க்கத்தை எடுத்து சொல்லி சஹாபா முறையில் அவர்கள் விளங்கிய அடிப்படையில் சலஃபுடைய பாதை பற்றி பிடிக்கக்கூடிய நிலையில் செய்கின்ற பணிகள் அனைத்திலும் நம்மால் முடிந்த வரைக்கும் நல்ல ஒத்துழைப்பை, உதவியை செய்ய வேண்டும். ஆகவே மர்கசுல் அர்க்கமுடைய பணிகள் மேன்மேலும் வளர்வதற்கும், குர்ஆன் சுன்னாவை பற்றி பிடித்து சலஃபுடைய பாதையில் நடப்பதற்கும், இன்னும் இந்த பணிகள் நாம் எல்லாம் ஒன்றிணைந்து எல்லா இடங்களையும் இது போன்ற மர்கசுகள் உருவாகி
அல்லாஹுடைய மார்க்கத்தை மக்கள் கற்றுக்கொள்வதற்கு மிகப்பெரிய வாய்ப்பாகவும் இந்த பணிகள் நடக்க வேண்டும் என்ற துஆவோடு இந்த பணிகளிலே நம்முடைய பங்களிப்பை செலுத்த வேண்டும் என்கிற ஒரு கோரிக்கையோடு என்னுடைய இந்த ஒரு பரிந்துரையை செய்கிறேன். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய காரியங்களில் அல்லாஹுடைய மார்க்கத்தை அவனுடைய திருப்திக்காக அவனுடைய நபியின் சுன்னாவை பற்றி பிடித்து அவருடைய நபி தோழர்களுடைய பாதையை பற்றி பிடித்து நடக்கக்கூடிய நல்ல மக்களாக வதஆவனு அலல் பிர்ரி வத்தக்வா வலா தஆவனு அலல் இஸ்மி வல் உதுவான், நன்மையிலும் இறையச்சத்திலும் ஒருவருக்கொருவர் உதவி கொள்ளுங்கள், பாவத்திலும் வரவும் மீறலிலும் ஒருவருக்கொரு உதவாதீர்கள் என்கிற ஆயத்தை நினைவு கூர்ந்து அல்லாஹு தஆலா நம்முடைய பணிகளை பொருந்திக் கொள்ள வேண்டுங்கிற பிரார்த்தனையோடு என்னுடைய இந்த சிறிய கோரிக்கையை நிறைவு செய்கிறேன். வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.